செய்யற ஜாதகருடைய ஜாதகங்களை நம்ம தொடர்ச்சியா ஆய்வு செஞ்சுட்டு வரோம். அதன்படி இன்னைக்கு காவல்துறையில அதிகாரியா இருந்த ஒரு ஆண் ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்ய போறோம். நான் முன்பு சொன்னபடி அரசு துறையில அதிகாரமிக்க நபரா இருக்கிறதுக்கு சிம்மம் மற்றும் சிம்மாதிபதியான சூரியன் பலமா இருக்கணும். அதற்கு ஒரு சிறந்த உதாரண ஜாதகம் இந்த ஜாதகம். இவருடைய ஜாதகத்துல 4 கிரகங்கள் பலமா இருக்கு. சனி, சூரியன் நேரடி பலமாகவும், செவ்வாயும் புதனும் மறைமுக பலமாகவும் இருக்காரு. அதனால இவரு ஜாதகத்துல 4 கிரகத்தோட வேலையும் இவர் செஞ்சிருக்காரு. அது என்னன்னு சொல்றேன். முதல்ல சூரியன் குருவோட பார்வையில பலமா இருக்காரு. பிளஸ் சிம்மத்தையும் பார்த்து சிம்மமும் பலமா இருக்காரு. சனி சுக்கிரன் பார்வையில இருந்து சனி பலமா இருக்காரு. செவ்வாயும் புதனும் சுக்கிரனோட வீட்டுல இருக்காங்க. இங்க சுக்கிரன் 4ல திக்பலம் என்ற உச்சத்துக்கு சமமான ஒரு நிலையில இருக்கிறதுனால அவருடைய வீட்டுல இருக்கிற இந்த 2 கிரகங்களும் மறைமுக பலமா இருக்காங்க. சூரியன் மற்றும் சிம்மம் பலமா இருக்கிறதுனால அதிகாரமிக்க துறையான காவல்துறையில இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஏன்னா செவ்வாயும் இங்க பலமா இருக்காரு. இவர் காவல்துறையில பயிற்சி நிலையங்கள்ல டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல புதனோட காரக தொழிலும் செஞ்சிருக்காரு. மேலும் சனி கிரகத்தோட காரக தொழிலான ரோடு போடுற கான்ட்ராக்ட் கம்பெனியில இவரு ரோடு அளக்குற ஒரு ஆய்வாளராகவும் அதுல வேலை செஞ்சிருக்காரு. ஸோ இந்த 4 கிரகங்களோட வேலையும் இவர் பார்த்திருக்காரு. முதன்மை கிரகத்துல 4 கிரகங்களும் பலமா இருக்கு. அதனால 4 கிரகத்தோட வேலையும் செஞ்சாரு. இவருக்கு சூரிய தசை செவ்வாய் புத்தியில அரசு துறையில கான்ஸ்டபிளா வேலை கிடைச்சது. படிப்படியா முன்னேறி இவர் ரிட்டையர் ஆகும்போது அரசு துறையில துணை ஆய்வாளராக ஓய்வு பெற்றாரு. இந்த ஜாதக ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வுல சந்திப்போம். வணக்கம்.